வணக்கம். கன்னி ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேதுக்கள் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள், எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்பதை ஒரு சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். ஓராண்டு காலமாக இழந்தவை, உங்கள் கைவிட்டு போனது, உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகியவர்கள், தொழிலில் ஏற்பட்ட பல வகையான தடைகள், தடங்கல்கள், எதிர்ப்புகள், ஏளனங்கள், வியாபாரத்தில் பல மாதங்களாக நீங்கள் பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பில் குரு, சனி, ராகு, கேது. எப்போவுமே பயிற்சி பலன்கள் சொல்லும் போதும், மாத பலன்கள் சொல்லும் போதும், ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களை சொல்லும் போதும் குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் பலன்கள் சொல்லப்படும். இந்த பலன்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை தந்து கொண்டு இருந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பயிற்சியானவுடன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். இழந்தவையை மீண்டும் பெறலாம். குடும்பத்தில் பல வகையான நற்பலன்களும் நல்ல செயல்களும் நீங்களாகவே செய்யலாம். இதற்கு காரணம் குரு. குரு பகவான் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் எத்தனை சிறப்பான பலன்களை தருவார். இதே குரு பகவான் தவறான இடங்களில் அமர்ந்துவிட்டால் பாதகம் என்பது பல வகையிலும் பாடாய்படுத்திவிடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் ஒரு சுபகிரகம். சுபகிரகம் மட்டுமல்ல, பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், சந்தோஷம், திருமணம், புத்திர பாக்கியம், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி, அளவுக்கு அதிகமான பணச்சேர்க்கை, பொருள் சேர்க்கை, இது அனைத்தையும் சிறப்பாக ஆண்டுதோறும் பெற வேண்டுமென்றால் அதற்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு கன்னி ராசியான உங்களுக்கு சனி பகவானை தவிர மற்ற 3 கிரகங்களும் தவறான ராசிகளில் அமர்ந்ததால் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு துன்பங்கள் என்பது அதிகமாக இருந்திருக்கும். தனி மனிதர்களாக இருந்தாலே தன்மானத்தை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு துன்பங்கள் இருந்திருக்கும். இன்னும் குடும்ப தலைவனாகவோ, குடும்ப தலைவியாகவோ அல்லது தொழில் செய்கின்ற நபர்களாக இருந்தால் எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பது இந்த கிரக அமைப்பு தான். ஜென்மத்தில் கேது பகவான் இருந்தால் பல வகையிலும் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து விட்டாலே பிரிவினை, எதிர்ப்பு, கஷ்ட நஷ்டம், துன்பம், புரிந்து கொள்ளாமை, புரிந்தும் விலகி செல்வது, அறிந்தும் விட்டு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது, இப்படிப்பட்ட பாதகங்களை 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கும். அது மட்டுமல்ல, நல்ல கணவன் மனைவியாக இருந்திருந்தாலும் பிரிவினை என்பது அதிகமாக இருந்திருக்கும். நல்ல நண்பர்களாக இருந்தால் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்தவர்கள் பலர் இருப்பார்கள். அந்த வகையில் இப்பொழுது குரு மாற்றம் பெறுவதும், சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதும், ராகு கேதுக்களின் பல வகையான துன்பங்களிலிருந்து மீண்டு வரப்போகின்ற ராசியாகவே இருக்கும் கன்னி ராசி. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் எத்தனை கஷ்டங்கள் வருமோ அத்தனை கஷ்டங்களும் அனுபவித்து வந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது
குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கேதுவின் மீது அந்த பார்வை பதிவதினால் கேது பகவானால் இனிமேல் உங்களுக்கு கெடு பலன்களை தரவே முடியாது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தால் நடக்காத திருமணம் நடக்கும். கிடைக்காது என்று நினைத்திருந்த பல வகையான எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி அல்லது நல்ல நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார். பொருளாதாரம் உயரும், புத்திர வாக்கியம் கிடைக்கும். இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்களும் நல்லவர் என்ற பெயர் எடுக்கலாம். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக உயர்வு, வெளிநாடு வேலை, குடும்பத்தில் இதுநாள் வரையில் உங்களை விட்டு விலகி இருந்த நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பில் அமர்ந்திருப்பது தான் குரு பகவான். குரு பகவான் இருக்கின்ற இடமும் பழுதல்ல, பார்க்கின்ற பார்வையும் மிகவும் வலிமையானது. ஆகையால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு பாதகம் இருக்காது, சாதக பலன்களாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல நிலையிலும் கிடைக்கும். காரணம் குரு பகவான். குரு பகவானுக்கு கேந்திரங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை செய்வார். இதனால் வரையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருந்தது சனி பகவான் மட்டும்தான். மற்ற 3 கிரகங்களும் பாதகமாக இருந்தது. இப்பொழுது குரு பகவான் சாதகமான நிலையில் அமர்ந்து விட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் விலகும், துன்பங்கள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். சந்தோஷம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரையில் ஓராண்டு காலமாக விலகி சென்றது. சந்தோஷம், நிம்மதி, தூக்கம், அது மட்டும் இல்லாமல் செய்தொழிலில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு அனைத்தும் விலகி நற்பலன்களாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை கொடுக்கின்ற சிறப்பான பலன்களாகவும் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.